நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். அனைவருக்கிட்டுமே ரூபாய் 500 நோட்டுகள் அப்படின்றது வச்சிருப்போம். இந்த 500 ரூபாய் நோட்டுகள் பற்றின ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பை இப்ப மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல 500 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிட்டே இருக்கு. அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள 2025ஆம் ஆண்டுல 75% ஏடிஎம்கள்ல 500 ரூபாய் நோட்டுகள் வர்றது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னும் வருகின்ற மார்ச் 31 2026ஆம் ஆண்டிற்குள்ளாகவே 90% ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டுகள் டோட்டலாக நின்றோம் அப்படின்ற மாதிரியும் வந்து அறிவிப்பு வெளியான நிலையில் இருந்த வகையில் பிஐபி ஃபேக்ட் செக்னு சொல்லக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அஃபிஷியலான கவர்மெண்ட் டீட்டெயில்ஸை வெளியிடுற பத்திரிகை நிறுவனம் ஒரு முக்கியமான அறிவிப்பு 500 ரூபாய் நோட்டுகள் பற்றின அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 500 ரூபாய் நோட்டுகள் நிறுத்தப்படவில்லை, சட்டப்பூர்வமாக தொடர்ந்து செல்லுபடி ஆகும், யாரும் வந்து பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னும் இது முழுக்க முழுக்க ஒரு போலியான விஷயம், ஆர்பிஐ இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை அப்படின்றதையும் வந்துட்டு பிஐபி ஃபேக்ட் செக் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் அனைவருமே வந்து எந்த பதட்டமும் இல்லாம 500 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகும், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னும் இது கூடவே ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஸோ இதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் 2026ஆம் ஆண்டிற்குள்ளாரையே வந்துட்டு அனைத்து ஏடிஎம்கள்லையும் 90% வந்து 100 ரூபா 200 ரூபா நோட்டுகள் கிடைக்கிறதுக்கு வழிவகை அனைத்து வங்கிகளுமே செய்யணும் அப்படின்றத ஆர்பிஐயும் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ இவை தான் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். ஸோ இதை தான் வந்துட்டு 500 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு தப்பான தகவலை சமூக வலைதளங்களில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ இவை தான் உண்மை. ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ வந்து பிஐபி ஃபேக்ட் செக் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.